ஓம் நமச்சிவாயா. நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் மகாலட்சுமி. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனமாக இருக்கும்போது வெளிப்படும் சில பொதுவான அறிகுறிகள் மற்றும் விளைவுகளை பற்றிய விளக்கம். ஜோதிடத்தில் பலவீனமான கிரகங்களை கண்டறியும் அறிகுறிகள். ஒருவருடைய ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரகம் பலவீனமாக அல்லது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் அந்த கிரகத்துக்கு உரிய குணாதிசயங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் கீழ்க்கண்ட மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. சூரியன். நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரமோ புகழோ உங்களை தேடி வராது. அந்த பெருமை வேறு ஒருவரை சென்றடையும். சந்திரன். வீட்டில் அடிக்கடி நீர்க்கசிவு ஏற்படுவது, தண்ணீர் குழாய்கள் பழுதாகிக் கொண்டே இருப்பது, அவற்றை சரி செய்தாலும் மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனை தொடர்வது. செவ்வாய். பெரிய அளவிலான உடல் உழைப்பு அல்லது கடினமான வேலைகளை செய்யாமலே எப்போதும் ஒருவிதமான சோர்வு மற்றும் களைப்புடன் இருப்பது. புதன். எழுதும்போதோ அல்லது மற்றவர்களிடம் பேசும்போதோ தர்க்க ரீதியான தவறுகள் அல்லது பிழைகளை அடிக்கடி செய்வது. குரு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் அல்லது விசேஷங்கள் நடக்க தாமதமாவது அல்லது எந்தவித காரணமும் இன்றி அடிக்கடி தவறுகள் ஏற்படுவது. சுக்கிரன். உங்கள் படுக்கை அறை அல்லது நீங்கள் அதிக நேரம் செலவிடும் தனிப்பட்ட இடம் எப்போதும் ஒழுங்கினமாக, அசுத்தமாக அல்லது குப்பைகளுடன் இருப்பது. சனி. நீங்கள் அணியும் காலணிகள் அடிக்கடி பழுதாகுதல் அல்லது எவ்வளவு சுத்தம் செய்தாலும் எப்போதும் அழுக்காகவே இருப்பது. ராகு. சாதாரணமாக பேசும்போதும் உணர்ச்சிவசப்படாமல் பேசும்போதும் கூட தெரியாமல் உங்கள் குரல் உரத்த சத்தமாக, கோபமாகவோ அல்லது அதட்டலாகவோ ஒலிக்கிறது. கேது. நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி தவறாக அல்லது புறம் கூறி பேசுவது. இந்த அறிகுறிகள் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையை பற்றிய புரிதலை உருவாக்க உதவும் பொதுவான குறிப்புகளாக கருதப்படுகின்றன. தொடர்புடைய ஒரு சிறு கேள்வி. இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா அல்லது இதற்கான தீர்வுகளை பற்றி அறிய விரும்புகிறீர்களா? இந்த அறிகுறிகளின் அடிப்படையில் ஒருவரது வாழ்க்கையில் கிரகங்களின் தாக்கம் எப்படி வேலை செய்கிறது என்பதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்கள். கிரகங்களின் தாக்கம் மற்றும் அதன் நடைமுறை அர்த்தங்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேலே குறிப்பிட்ட கிரகங்கள் பலவீனமாக இருக்கும்போது அவை நம்முடைய மனோபாவத்தில் மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. மேலும் சில அறிகுறிகள் இதோ. சூரியன். தந்தை வழி மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள். தந்தையுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுவது, அரசு அல்லது அதிகார மையங்களில் வேலை செய்யும்போது எதிர்பாராத சிக்கல்களை சந்திப்பது. சந்திரன். மனம் மற்றும் தாயார். அடிக்கடி தேவையற்ற பயம் அல்லது பதற்றம் ஏற்படுவது, தாயுடனான உறவில் ஒருவித புரிதல் இல்லாமை அல்லது அவரது ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படுவது. செவ்வாய். பலம் மற்றும் சகோதரர்கள். சிறு காயங்கள், அடிபடுதல் அல்லது இரத்த பரிசோதனைகளில் அடிக்கடி குறைபாடுகள் தெரிவது. ஆண் சகோதரர்களுடன் தேவையற்ற பகை அல்லது வாக்குவாதங்கள். புதன். புத்தி மற்றும் வணிகம். முக்கியமான ஆவணங்களை தொலைப்பது, கம்ப்யூட்டர் அல்லது தொழில்நுட்ப கருவிகள் அடிக்கடி பழுதாவது, பண பரிவர்த்தனைகளில் கணக்கு வழக்குகள் தவறாவது. குரு. ஞானம் மற்றும் செல்வம். பெரியவர்களின் ஆலோசனை பிடிக்காமல் போவது
அல்லது சரியான நேரத்தில் நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்காமல் தவிப்பது. தங்கம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை தொலைப்பது. சுக்கிரன் காதல், சுகபோகம் மற்றும் ஆடம்பரம். திருமண வாழ்க்கையில் அல்லது உறவுகளில் ஈடுபாடு குறைவது. ஆடை மற்றும் அலங்காரங்களில் விருப்பம் இல்லாமல் போவது அல்லது பழைய துணிகளையே அணிவது. சனி கர்மவினை மற்றும் உழைப்பு. எடுத்த காரியங்கள் முடிவடையாமல் இழுத்தடித்து கொண்டே இருப்பது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் தவிப்பது. ராகு மோகம் மற்றும் குழப்பம். தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாவது அல்லது குழப்பமான கனவுகள் அடிக்கடி வருவது. கேது ஆன்மீகம் மற்றும் பிரிவினை. திடீரென்று வேலையை விடுவது அல்லது எதிலுமே பற்று இல்லாமல் ஒருவிதமான தனிமையை உணர்வது. சுருக்கமான தீர்வு: கிரகங்களின் பலவீனத்தை உணரும்போது பதட்டப்படாமல் அந்த கிரகங்களுக்கு உரிய குணங்களை நீங்கள் மேம்படுத்தினாலே போதும். கிரகம் கவனிக்க வேண்டியவை, செய்ய வேண்டியது. சனி காலணிகள். காலணிகளை சீராகவும் தூய்மையாகவும் வைத்திருத்தல். சுக்கிரன் படுக்கையறை. படுக்கையறையை வாசனை நிறைந்ததாகவும் சுத்தமாகவும் வைத்திருத்தல். சந்திரன் தண்ணீர். வீட்டின் தண்ணீர் கசிவுகளை உடனுக்கு உடன் சரி செய்யுங்கள். புதன் பேச்சு. கோபத்தை விட நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஒரு குறிப்பு: இந்த ஜோதிட விளக்கங்கள் அனைத்தும் பொதுவானவை. உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலை மற்றும் தசா புத்தியை பொறுத்தே பலன்கள் மாறுபடும். நீங்கள் தற்போது உங்கள் தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருந்தால், உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் இருக்க உங்கள் வேலை செய்யும் இடத்தை நேர்த்தியாக வைப்பதும் ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் உங்கள் புதன் மற்றும் சனி கிரகங்களை வலுப்படுத்தும் எளிய வழிமுறையாகும். சிவபெருமான். சிவபெருமான் நவ கிரகங்களின் தலைவராக அல்லது அவற்றை கட்டுப்படுத்தும் நிலையில். உதாரணத்துக்கு, சூரியனார் கோவிலில் சிவபெருமான் நவ கிரகங்களுக்கு மத்தியில் வீற்றிருப்பார், சித்தரிக்கப்படுகிறார். நவ கிரகங்கள் இவை: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது ஆகிய 9 கிரகங்களையும் குறிக்கும். இவை பொதுவாக 9 தனித்தனி சிலைகளாகவோ அல்லது ஒரு பீடத்தில் வரிசையாகவோ அமைக்கப்பட்டு இருக்கும். சூரியன். நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதன் பாராட்டு அல்லது புகழ் வேறு யாருக்கோ சென்று விடுகிறது. சந்திரன். வீட்டில் தண்ணீர் குழாய் அடிக்கடி பழுதாகி சரி செய்த பிறகும் மீண்டும் பிரச்சனை வருகிறது. செவ்வாய். பெரிய வேலை எதுவும் செய்யாவிட்டாலும் எப்போதும் சோர்வாக உணர்கிறீர்கள். புதன். எழுதும்போதோ பேசும்போதோ அடிக்கடி தவறுகள் ஏற்படுகின்றன. குரு. வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தாமதமாக நடக்கின்றன அல்லது அடிக்கடி தடைகள் வருகின்றன. சுக்கிரன். உங்கள் படுக்கை அறை அல்லது தனிப்பட்ட இடம் எப்பொழுதும் ஒழுங்கில்லாமல் இருக்கும். சனி. காலணிகள் சீக்கிரம் பழுதாகின்றன அல்லது எப்போதும் அழுக்காகவே இருக்கும். ராகு. சாதாரணமாக பேசும்போதும் தெரியாமல் குரல் உயர்ந்து விடுகிறது. கேது. மற்றவர்களை அவர்கள் இல்லாத போது புறம் கூறி பேசுதல். இதற்கான பரிகாரங்கள்: இதற்கு உரிய அதிதேவதைகளை வழிபாடு செய்வது சிறப்பு. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.